கொழும்பு பெரியப்பள்ளி நிர்வாகத்துக்கு ஒரு நற்செய்தி, கொழும்பு சமூகத்துக்கு ஒரு நற்செய்தி. இதுக்கு பிறகு பெரிய பள்ளி அஞ்சான் சல்லி எடுக்கக்கூடாது எந்த மையத்துக்கும். சில ஆட்கள் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க, மாதத்துக்கு 100 மையத்தில் எத்தனை மையத்து வந்தாலும் இந்தியிலேருந்து நாங்கள் மொத்தம் A to Z செஞ்சு இலவசமாக அடக்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார் என்ற நற்செய்தியை சொல்லிட்டார். இவ்வளவு காலமாக கொழும்புவாழ் சமூகத்துடைய மையத்தில் நடக்கிற நேரத்தில் பெரிய பள்ளி மாலியாத்த மையவாடியை நிர்வாகம் செய்கிறாங்க. 10,000 சல்லி எடுத்து தான் இந்த மையத்தில் அடக்கினாங்க. 100 மையத்து மாதம் வரும்னு சொன்னால் அதுக்கு 10 லட்சம் செலவு சமூகத்துக்கிட்ட எடுத்து தான் அடக்கிக்கிறாங்க. அனாத மையத்துக்கே சல்லி எடுத்தாங்க. நல்ல நிர்வாகம், சுப்பீரி ரெக்கார்ட். அவங்களோட கையால் ஒன்றும் செஞ்சதில்லை, மக்களோட கையால் மையத்திலும் சல்லி எடுத்தார்கள் தான் இந்த பெரிய பள்ளி நிர்வாகம். அதை ஆட்டையை போட்டதை நாங்கள் காப்பாற்றுறோம் கீப்பாத்துறோம்னு சொல்லி முன்னு கூட அறிக்கை கொடுக்குறேன், வாய்க்கு லேசி. ஆனால் தண்டை பொக்கட்டால் எதை கொடுத்தேன்னு பார்த்தா அல்லா சொல்கிறான், அல்லாக்கு பயந்தோன் வா தண்டை பொக்கட்டால் செலவழிக்கிறோம். பார்த்தா மற்றவண்ட பொக்கட்டில் மையத்தூட்டில் சல்லி அடிக்கணும், அவன் பிச்சைக்கார நிர்வாகி. எனவே அவங்களோட படத்துக்கு ஒரு பதில் வந்து இருக்குது. இதுக்கு பிறகு இலவசமாக நாங்கள் செய்கிறதுக்கு தயார். அது குளிப்பாட்டுறதுலேருந்து கஃபன் செய்கிறதுலேருந்து பலவை கொடுக்கறது கபூர் வெட்டுறதுலேருந்து A to Z இலவசமாக செய்ய தயார். 1க்கு 2 ஜனாசா வண்டி அங்கே இலவசமாக ஓடுறதுக்கு இருக்கு கொழும்புக்கு. ஆனால் பெரிய பள்ளியால் ஒன்றும் பிடுங்கினது இல்லை. அதை வேற ஆட்கள் செய்கிறாங்க, செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, இன்னமும் செய்ய முன்னுக்கு வந்திருக்கிறாங்கிற அந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு பிறகு பெரிய பள்ளி அந்த மையத்துக்கு சல்லி அடிக்கிற, இதுக்கு சல்லி அடிக்கிற, பள்ளிக்கு ஒரு 3000 2000 அந்த வியாபாரம் எல்லாம் இனி செய்வது. அப்படி வந்தால் அந்த செலவு பெரிய பள்ளி நிர்வாகிகள் 10 பேர் இருக்கிறா 19 பேர் இருக்கிறா, நீங்கள் உங்களோட பொக்கட்டால் போட்டு அது வளர்ச்சி. இது 1வது தகவல். 2வது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு மழையே இல்லாத கோடை காலத்தில் ஒரு கப்பலை கட்ட சொல்லி சொன்னான் நல்லா. என்னத்துக்கு? பின்னுக்கு ஒரு ஏற்பாடு ஒன்று வரும், அப்போ அந்த கப்பல் தேவைப்படும் சொல்லி. இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒருக்கா வார வெள்ளம் பிட்டிக்கு கிட்டத்தட்ட 3-4 தடவை ஒரு வருஷத்துக்கு வெள்ளம் வார நிலைமை உருவாவிருக்கு. அதுக்குதான் வெள்ளம் பிட்டின்றே வச்சிக்கு போல. அந்த வெள்ளம் பிட்டியில் ஜாராஸ் கார்டனில் ஒரு பள்ளி கட்டுறாங்க. 80 கோடி இலங்கை ரூபாய்கள் செலவு செய்து வேலை ஸ்டார்ட். 80 கோடி. நல்ல விஷயம், அழகா கேட்டுங்க. இது நபையை போல கேட்டுங்க, அல் அக்ஸாவை போல கேட்டுங்க. ஆனால் நீங்கள் இருக்கிற ஏரியா, அங்குள்ள மக்கள், அங்குள்ள நலவு பொல்லாப்புகள், அங்கே உள்ள தேவைப்பாடுகள், பள்ளிக்கு 80 கோடி கொடுக்குறோம். அதை விட எத்தனை கோடி ரூபாய்கள் தேவைப்பட்ட மக்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் இலவசமாக படிக்க. எல்லாம் குஞ்சு குட்டி போட்ட மாதிரி கோழி கூடுவல் எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சொல்றது வியாபாரம் செய்கிறானோ. என்வாயன்மெண்ட் இல்லை, அந்த சூழல் இல்லை, விளையாடுறதுக்கு இடம் இல்லை, புள்ள குட்டியை சல்லி கொடுத்து தான் படிக்கணும். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வாகனத்துக்கு ஃபீஸ் கொடுக்க வசதி இல்லை, அங்கே ஸ்கூலுக்கு கட்டுறதுக்கு வசதி இல்லை, பிள்ளைகளோட படிப்பு இடையில நிற்கிது. இலவசமாக ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க கோயில வத்தையில். அந்த இடத்துல காணி ஒன்று எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒரு 40 கோடி செலவழிச்சு பள்ளியை கட்டிட்டு ஒரு 40 கோடிக்கு ஒரு ஸ்கூலை கட்டி கொடுங்களேம்மா, சந்தோஷமா இருக்கும். நீங்கள் இவ்வளோ பெருசாக 80 கோடி கொடுத்து கப்பல் கட்டுற 100 வருஷம் கப்பல் கட்டின மாதிரி நீங்கள் கட்டினா வெள்ளம் வரக்குள்ள அதிலே ஊராக்கள் எல்லாம் ஏற்றிக்கொண்டு அங்கே இங்கே பேத்து அதிலே தொழுந்து கொண்டு தான் வியாபாரம் செஞ்சுக்கொண்டு நீக்க வரும். எனவே நல்ல விஷயம் செய்யுங்க. ஆனால் வீம்புத்தனத்துக்கு வீண் விரயமான விடயங்களில் தலபீக்கத்துக்கு வேலை செஞ்சு அதை விட தேவைக்கிற நேரத்தில் 80 கோடி அங்கே கொட்ட வானம். அல்லாக்கு அமௌண்ட் பெருசு பசுந்தா லைட் ஏசியெல்லாம் அல்லாக்கு தேவையில்லை. அல்லாஹ் போகணும். அந்த மக்கள் எல்லாம் அல்லாவோட தொடர்பாவி தக்குவாவோட இறையாட்சியத்தோட அல்லாவோட சாலியானாமலும் மௌத்துக்கு பொருள் வாழ்க்கைக்கு துணியாவில் தயாரிக்கிறதுக்கு இந்த துணியாவில் ஏற்பாடு செஞ்சுக்கிறது இதுதான் அல்லாக்கு தேவை. பள்ளியை பசுந்தாக்குங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குது. நீங்கள் எல்லாம் மீறி போகிறீங்க. எனவே இதை நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். ஒரு 40 கோடியில் பள்ளியை செய்யுங்க, இந்த ஒரு 40 கோடி ஒரு ஸ்கூலை கட்டுங்க. அதில் இன்னும் சரி மிச்சம் பிடிச்சி அந்த ஊரில் தேவைப்பாடு உள்ளவங்க இந்த 18,000 குடும்பம் 34-36 மஸ்ஜித் கொலனாவை வெள்ளம்பிட்டி ஏரியாவில் கிட்டத்தட்ட 2,500 விதவைகள் மோசமான நடத்தைகளை வியாபாரமாக செய்து பாவத்தில் சம்பாரிச்சு வாழ்ற எவ்வளோ எங்களுடைய ஈமானிய சகோதரிகள் நிலைமை இருக்குது. இதை வச்சுட்டு 80 கோடியை கொட்டுறீங்களே, கொடுக்குறோம் யோசிக்கணுமே, நிர்வாகிகள் யோசிக்கணுமே. எவ்வளோ தேவையில்ல வைக்கிறாங்க. வெள்ளம் வந்து வீடு அழிஞ்சி, சாமான் அழிஞ்சி, பொருளாதாரம் அழிஞ்சி, வியாபாரம் கீழே விழுந்து, ஆட்டை அடிபட்டு போய்த்து, பினாஸ் கட்டி கொள்ளையலாமல், வீட்டு கூலி கட்டி கொள்ளையலாமல், கரண்ட்டை வெட்டி, தண்ணியை வெட்டி, உடுப்பு இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை, இன்னும் பூர்த்தி ஆகல கொழும்பு வெள்ளம் பிட்டி. அதனால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டுற மாதிரி கேட்டுங்க. இது 2. 3வது, அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய ஃபத்வா நிறைவேற்றுக்குழு உறுப்பினர், எல்லா பேங்க்லையும் மீக்கிற ஒரு ஆலிம், 2026 ஹாப்பி நியூ இயர் போஸ்ட் போட்ட ஒரு ஆலிம், எல்லா வங்கியிலும் மீக்கிறார். அராத்தெல்லாம் ஹலாலாக்கினதுலேயும் ஒரு பங்களிப்பு. அல்லாட கலாம் குருவான் இதை தூக்கி 2 வருஷமா வீசி குப்பையில் கொட்டி பிளை கண்டு குறை கண்டு டிபெக்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஹை ரிஸ்க் இருக்குது, லோ ரிஸ்க் இருக்குது அப்படி சொன்ன 8 முசிபத்து பிடிச்சவங்கள ஒருத்தர் தான் முர்ஷித் முலஃபர். இவர் தெபட்டகோட மீனன் பள்ளி நிர்வாகி. 2022க்கு முந்தி, இவர் வாரத்துக்கு முந்தி அழகாக அந்த மஸ்ஜிதில் இயங்கி கொண்டிருந்த அழகாக திட்டம் போட்டு ஒத்துமையாக வேலை செய்ய படிச்சாக்கள், புத்திஜீவிகள், உலமாக்கள், ஆலிம்கள், ஹாஃபிலாக்கள், ஆலிமாக்கள், தாயிகள், பாமர ஈமானிய அதிகமானவங்க நல்லோரு மஹல்லா தெபட்டகோட மீனன். அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு என்றைக்கு முர்ஷித் முலஃபர் வந்தாரோ வந்த நாள்ல இருந்து முசிபத் ஆரம்பம். நல்லா தேடி பாருங்க. எனக்கு தனிப்பட்ட கோத்து பேச நான் உண்மையை சொல்றேன். எந்த அளவு தூரத்துக்கு குறைபாடு முசிபத்துகள்
நடந்தேன்னு சொன்னால் அந்த பள்ளி உள்ளுக்கு UMMAT யுனைடெட் முஸ்லீம் முஹம்மது அட்வைசரி ட்ரஸ்ட் என்று சொல்லி ஒவ்வொன்றில் ப்ரோக்ராம் சரி, பேங்க் சம்பந்தமான ப்ரோக்ராம் சரி, இஸ்லாமிய வியாபாரம் சொல்லி அவனோட பேங்க் முசிபத்தில் கொண்டு வந்து பள்ளியில் போடுறேன். அந்த பள்ளியில் மேலத்தாட்டில் பெரிய ஹோல் செஞ்சு உலமா சபையால் முஃப்திமாரை கொண்டு நாங்கள் ப்ரோக்ராம் செய்ய போகணும் போய் சொல்லி அவன் கீழே உள்ள ஆட்களை போட்டுக்கொண்டு ப்ரோக்ராம் செய்யுது. சின்ன சின்ன பட்டான் அந்த அந்த பெருச்சாலி கரப்பொத்தனோட போட்டுக்கொண்டு ப்ரோக்ராம் செய்யுது. இப்படி வந்து பள்ளியை பார்த்தா மினன் பள்ளியா 9 கோடி எஸ்டிமேட் 2019. இப்போ 23 கோடி முடிஞ்சு 7 வருஷமாவே இன்னும் பள்ளி கம்ப்ளீட் இல்லை. பள்ளியை பார்த்தா அண்ணாந்து பார்த்தா வானா குஞ்சி பார்த்தா பூமி அந்த சொல்றத போல வெளியால பார்த்தா பள்ளி உள்ளுக்கால பார்த்தா சேர்ச் அப்படி ஒரு சேர்ச்சை போல கட்டி வச்சுக்கிறார். கிறிஸ்தவ ஆலயத்தை போல பள்ளியை செஞ்சு வச்சுக்கிறார். யாரோட ஆர்கிடெக்சர், யாரோட அதை நிர்மாணம் செஞ்சு எங்க போச்சு 23 கோடி பள்ளி? அநியாயம், வீண்வரியம், தலபீக்கம், கசட்டு எண்ணம், பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் வந்து 10 கேள்விகளை பொய்க்கு ரோட்ல போற வாரவங்கள்ட்ட சைனை வெடிச்சு அதை எடுத்து இதை எடுத்து அவங்கள கீழே ஆட்களை போட்டு பெட்டிஷன் அடிச்சு வக்குப்பு சபையில் 12ஆம் தேதி 2 நாளைக்கு நான் வெள்ளிக்கிழமை பேசுறேன் 14 8ஆம் மாசம் 2020 2 நாளைக்கு முந்தி புதன்கிழமை போற வக்குப்பு சபைக்கு அங்க போனா பிரச்சனையை சுமந்து கொண்டு போறாங்க நிர்வாகிகள். மினன் பள்ளியில என்னவாப்பா சண்டை? என்ன முன்சப்பில் நீண்டு தொழுறதுக்கு சண்டை? அதில் தானே கூட நன்மை கிடைக்கும். அதுதானே சண்டை பிடிக்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நன்மையை அதிகமாக விளங்கினா முன்சப்பில் நிற்கிற நன்மையை விளங்கினா அடிச்சு கொண்டு வருவான். என்னத்துக்கு சண்டை? பெட்டிஷன் அடிச்சு என்ன பெட்டிஷன் பிரச்சனை? 10 கேள்வி 10 போய் ஆல் செட் பண்ணி பெட்டிஷன் அடிச்சு போயிட்டு வக்குப்பு சபைக்கு போன நேரத்தில் அங்க முர்ஷித் முலாஃபர் வாயால சொல்றாராம், இந்த வத்தலை இஸ்மத் கிட்ட சொல்லி என்னைய சீரழிக்கிறேன்னு சொல்றாங்க. உங்களை என்னத்துக்கு பாப்பா சீரழிக்க? அல்லாட கலாம தூக்கி பிறவிச்சிருங்க. எல்லா பேங்க்ல பண்டி கடையில எல்லாம் உட்காந்து கொண்டு இருக்கிறீங்க. SSC சரியா சூப்பர்வைசரி கவுன்சில்ல உங்களை நாங்க என்னத்தை சீரழிக்க? குருவான வீசினதுக்கு பிறகு ஒட்டோவா சீரழிறீங்கடா நீங்க எல்லாரும். அப்ப நாங்க ஒன்று சீரழிக்குது. இவர் பேசி போற எந்த அளவு போறான்னு சொன்னா இந்த 3 வருஷத்துக்கு பிறகு நான் பள்ளி நிர்வாகத்தில் இருக்க மாட்டேன். அப்படி இருந்தா என் மனைவிக்கு நான் சொல்லிக்கிறேன் என்னைய தலாக் பண்ண சொல்லி ஆத்திகதாத்தாக்கு இவர் சொல்லிக்கிறார். உமா தங்கம் ஆத்திகா அந்த அட்டிகா அவங்களோட மாப்பிள்ளையை காப்பாத்திக்கோங்க இப்படி எல்லாம் வெளியே வந்து சொல்றது எங்கட காதுல பொழுது மக்கள் சொல்றாங்க. பாவம் ஈமானிய சாமானிய சகோதரி அவன் என்ன இவன் செய்யற முசிபத்துவலுக்கு இவன் தர்த்திரியம் பிடிச்ச வேலை செஞ்சு கேம் செஞ்சு களவெடுக்க விட்டு வீண் வீரியம் செய்ய விட்டு அவனுக்கு தேவையான ஆட்களை போட்டு ஊரை குழப்பி சபையை குழப்பி பள்ளியை சேச் மாதிரி கட்டி வச்சுக்கிறான். பாருங்க போட்டோவ பள்ளியா சேச்சான்னு சொல்லி செபஸ்டியன் சேச் கொச்சிக்கடை சேச் மாதிரி கட்டி வச்சுக்கிறான் மினன் பள்ளியை. அங்கே போற வாரம்னு பாருங்க நான் பேசுறேன் உண்மையா பொய்யான்னு சொல்லி மிம்பரோட அடிச்சுக்கிறேன் 35 லட்சம். இந்த நாட்டில் எங்கேயும் இல்லாத மாதிரி இருக்கு. நான் ஒரு மிம்பர் அடிச்சுக்கிறேன்னு சொல்லி பண்டிதத்தனம் பெருமை பீத்துறான். பேத்து பாருங்க ஒரு 18 லட்சம் பொறுமதியில் பலவெல்லாம் தெரிச்சு. மினன் பள்ளி முர்ஷித் முலாஃபர் டெஸ்டி போர்ட் நல்ல சாந்த தோத்த மாதிரி பார்க்கறதுக்கு பசுந்தாய்ப்பான் சொஃப்டா தான் பேசுவான். அவன் லைட் காரன் ஒத்தரிக்கிறான். அவருக்கு 4 கார் சொந்தமாய்க்கு அது இல்லாமல் என்ன எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தேவையில்லா சப்ஜெக்ட். இவனெல்லாம் டபுள் கேம். இப்படியே இருங்க கொழும்பு. அப்போ எலும்பாது படுக்கும். 80 கோடி கொடுத்து பள்ளியை புதுசாக கெட்ட போட்டிக்கிறாங்க. ஊரில் 1008 தேவை வச்சு கொடு. 40 கோடியை கட்டி ஸ்கூலோன்னு கட்டி தொலைங்க போய் பெரிய பள்ளி நிர்வாகம் அனாத மயத்துக்கு சல்லி எடுத்து இவ்வளோ காலம் ஊர் மக்கள் சல்லி எடுத்து தான் போய் மயத்தை அடக்கிக்கிறீங்க. இலவசமான கால் வந்திருக்கிறாங்க. அந்த நன்மையை சேர்த்துக்கு இடத்த கொடுங்க. மினன் பள்ளியில் ஜமியத்துல் உலமால ஃபத்வா நிறைவேற்ற ஃபாஜித் இந்த முர்ஷித் முலாஃபர் எல்லா பேங்க்ல மீக்கிறோம். குர்ஆனை தூக்கி குப்பையில் போட்டோம். இவன் பேங்க்ல இருக்கிறோன்னு எல்லாம் உங்களோட நிர்வாகத்தில் வச்சுக்கிறீங்களே. முந்தி எல்லாம் அறாம் எங்களுக்கு 2005க்கு முந்தி அறாம். இப்ப எல்லாம் ஆளால் ஏன் இவனோட வாசிக்கு இவனோட தேவைக்கு பதவி ஆசை பட்டம் ஆசை பேராசை புகழாசை அவனுக்கு ஒரு கேமை செய்யணும்டா அவனை எதையும் செய்வாங்க. மாத்துங்க மினான் மஹல்லாவா மாற்றி அவசரமாக பள்ளியை கெட்டுங்க. அங்கே உள்ள ஏழை எளிய மக்கள் பாவம். ஒரு மனுஷன் கடந்த ரமலான் மாதம்னு நினைக்கிறேன் இவ்வளோ பீத்துறா இவ்வளோ வசதி உள்ளவங்க இருக்கிறீங்க தூக்குல போட்டு தொங்கி மௌத்தா போனா கடன் பிரச்சனை எப்போ மாறுறே கொழும்பு மாற்றுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.